இப்படி இருந்தால் தான் அவங்க ஜென்டில் உமன், இல்லை இப்படி இருந்தால் தான் அவங்க ஜென்டில் மேன்ன்றதுக்கு எனக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியல. நான் வந்து என்னோட அம்மாவை ஜென்டில் உமன் சொல்லுவேன், என்ன நான் ஜென்டில் உமன் சொல்லுவேன், என்னோட சிஸ்டர்ஸை நான் ஜென்டில் உமன். தாரிணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஆமாம், ட்ரெய்லரில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு க்ரூஷியலான ரோல். ஸோ நான் வந்து லிஜோ மேம், தட் இஸ் பூர்ணி கேரக்டர், அவங்களோட ரிலேட்டட். ஸோ அது அனா கேரக்டரை நீங்கள் பார்த்ததுமே இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பூர்ணியை பார்த்துட்டு சே இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஆனால் இந்த டீசர் ட்ரைலர்லாம் இந்த நைஃப் ஷாட்ஸு, அப்புறம் இந்த கொலை பண்ணு, இது மாதிரியானதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் சோசியல் ட்ராமான்னு ஒரே வாரத்தில் முடிச்சு, அவர் மற்ற எல்லாருக்கிட்டையும் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் என்கிட்ட மட்டும் சோசியல் ட்ராமான்னு சொல்லிட்டாரு. ரிஸ்கி சீன்ஸஸ்லாம் இருக்கா உள்ள? ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. ரொம்ப எலாபரேட்டா இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கு. எனக்கு அடிபட்டுச்சு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அந்த அடிபட்டது தெரியுமான்னு எனக்கு தெரியல. டேரக்டர்கிட்டையும் அவங்க லிஜி மேம்கிட்டையும் பேசும்போது இந்த உமன் சென்ட்ரிக்ன்ற ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லிட்டேன். அவங்க கட்டேஸ்வரையும் போட்டு அடிச்சாங்கண்ணே, நீ எப்படி உமன் சென்ட்ரிக், ஏதாவது ஒரு படத்தை நீ மேல் சென்ட்ரிக்னு சொல்றியா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பயங்கரமாக போச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை திரும்ப உங்ககிட்ட எடுத்தேன். நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்ற ஒரே நம்பிக்கையில கேட்குறேன். ஸோ உமன் சென்ட்ரிக் அடிப்போம். நீங்கள் ஜாலியான படம்னா அப்போ அவங்களோட ஹவுஸ் கீப்பிங் போய் பாருங்க. அது முடிச்சுட்டு எங்கள் படம் வந்து பாருங்க. பரவாயில்ல, ஒரு இன்டர்வியூல 2 ப்ரொமோஷனா? ஓகே ஜாலி இருக்கு. ஓகே, தில்ராஜ் சொல்லுவார் மேம், சாங் வேணுமா, சாங் இருக்கு, டான்ஸ் இருக்கு. அதான் இவங்க சொன்ன மாதிரி மாலை முரசு வை பிரசன்ஸ். இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஜென்டில் உமன் ஃபிலிம்லேருந்து ஆக்ட்ரஸ் லாஸ்லியா அண்ட் ஆக்ட்ரஸ் தாரணி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஃபுல் ஸ்விங் ஆஃப் ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு மேம்லாம் ஸ்டார்டிங்கில் கேட்டாங்க, நம்ம 2 பேரை வச்சு தான் வந்து ஏதோ கேட்க போகிறோம் போல் அப்படின்னு. எனக்கும் 4 பேராக கேட்கணும் தான் மேம் ஆசையாக இருந்தது. ஆனால் ரிப்பீட்டடாக நிறையா பேசினதுனால சரி ஓகே டியூவலாக ஒரு பேராக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ டைரக்டர்கிட்ட கேட்ட அதே முதல் கேள்வியிலேருந்து கிளீஷேவாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் டைட்டில்லேருந்தே போகணும்னு நினைக்கிறேன். ஜென்டில் உமன் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் 2 பேரும் இண்டிவிஜுவலாக. ஜென்டில் உமன்னா எப்படி இருக்கணும், வாட் இஸ் ஜென்டில் உமன் அப்படின்னு எப்படி இருக்கணும்னு. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்கப்போ ஜென்டில்மேன் யாரும் சொல்லுவாங்கன்னா எல்லாத்துலேயும் காமா ஏதோ ஒரு விதத்தில் யூனிக்காக இருக்கணும், அவன் ஒரு ஜென்டில்மேன்ரா அப்படின்றவங்க 10 பேரில் ஒரு ஆளை சொல்லிடுவாங்க. அதுதான் ஸ்டீரியோ டைப்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளா டிசைட் பண்ணிக்கிறது தானே. இப்போ நீங்க சொன்னது உங்களோட தாட் ப்ராசஸா இருக்கலாம், இல்லை நீங்க அப்படி பார்க்கறதா இருக்கலாம். எனக்கு வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இப்படி இருந்தாதான் அவங்க ஜென்டில் உமன், இல்லை இப்படி இருந்தாதான் அவங்க ஜென்டில் மேன்ன்றதுக்கு எனக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியல. நான் வந்து என்னோட அம்மாவை ஜென்டில் உமன் சொல்லுவேன், என்ன நான் ஜென்டில் உமன் சொல்லுவேன், என்னோட சிஸ்டர்ஸை நான் ஜென்டில் உமன். ஸோ நான் எல்லாரையும் பார்க்குற இவங்களை கூட ஜென்டில் உமன் சொல்லுவேன். ஜென்டில் அப்படின்றீங்க. ஓகே, தான் நான் பார்க்குறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேம்? அதான் இப்போது நாங்கள் ஜென்டில் மேன் இல்லை ஜென்டில் உமன் பண்ணால் அது ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து தள்ளி விடுறோம், இவங்களை வந்து ஜென்டில் உமன்னு சொல்கிறோம், இவங்களை நார்மல் உமன்னு சொல்கிறோம்ன்ற மாதிரி ஆகிடும்ல. ஸோ அது எக்ஸாக்டாக எப்படின்னு தெரியல. ஐ கெஸ் இன் ஜென்ரல் மேன் ஆர் உமன் ஜென்டில்னு சொல்கிறது ஒரு ரெஸ்பெக்டோட கூப்பிடுறதுன்னு ஐ ஃபீல். ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஜென்டில் மேன் ஜென்டில் உமன்னு சொல்கிறது வந்து ஒரு கேரோட ஒரு லவ்வோட கூப்பிடுறதுன்னு இஸ் வாட் ஐ ஃபீல். நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், அந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லயே வர மாதிரி அந்த மாதிரி ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் அந்த மாதிரி வருது. இப்போ இந்த ஃபிலிம் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ லாஸ்ட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிலிம் எப்போயுமே ஒரு தனியான ஜேர்னலில் செலக்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஸ்டோரிஸ்லாம். இப்போ அது பேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்தது, அது ஒரு பக்கம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்டில் உமன். பட் இந்த படம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் முன்னாடியே ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்படி இருந்தது? யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா இது மாதிரி ஸ்டோரிஸ் வருது அப்படின்னு? நானே எனக்கு டிஸ்கஷன் வச்சுப்பேன். இந்த ஜென்டில் உமன் பண்ணுற டைமில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சேலஞ்சிங்கான ரோல் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டிரெக்டர் ரொம்ப நாளா தெரியும். முன்னாடி ஒரு நரேஷன் அப்போ மீட் பண்ணப்போ எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த கதை. சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது அண்ணாவோட கேரக்டர். ஸோ ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னோட மைண்ட் செட்டும் அந்த டைமில் அப்படி தான் இருந்தது, சேலஞ்சிங்கான ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சொல்லும்போது ஓகே நல்லா இருக்கே கதை, நம்ம பண்ணலாமே. லிஜோ வந்து இன்னொரு கேரக்டர் பூர்ணி கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கும்போது காஸ்டாகவும் சரி, எனக்கு டிரெக்டரோட கான்ஃபிடென்ட்டும் சரி பார்த்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க பேசியிருப்பீங்க டைரக்டர் கூட, அவரோட யோசிக்கிற விதமே ரொம்ப. அதை தான் நானும் சொன்னேன், உங்களோட விஷனே வேற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு.
ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஒருத்தர் கதை சொல்லும்போதும் இல்லை அவர் நரேஷன் கொடுக்கும்போது நான் ஒரு விஷயம் வந்து விஷுவலைஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல, யூஸ்வலாகவே நம்ம நரேஷன் கேட்கும்போது அது காட்டிலும் ரொம்ப நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க கூட ஒர்க் பண்ணது. இப்போது தாரணி அவர்கள் எடுத்துட்டோன்னா இந்த டீசர், இப்போ படத்தோட டீசர் இருக்குது, ஒரு பக்கம் லாஸ் அண்ட் லிஜியோ இருக்காங்க, இவங்களோட போர்ஷன்ஸ் அதிகம் பார்க்குறோம். தாரணி எங்கே ஒளிச்சு வச்சிருக்காரு, அவங்களோட கேரக்டர் எந்த இடத்துல வரும்? தாரணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ரோல். ஆமா. ட்ரெய்லர்ல நீங்க பார்ப்பீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு க்ரூஷியலான ரோல். என்னன்னு எக்ஸாக்ட்டா நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது படம் பார்த்தா தான் என்னன்னு ஆமா தெரியும். ஸோ நான் வந்து லிஜோ மேம், தட் இஸ் பூர்ணி கேரக்டர் அவங்களோட ரிலேட்டட். ஸோ அது கதையில எப்போ வரும், எப்படி வரும்ன்றது நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் அ க்ரூஷியல் பார்ட். இப்போது இதை பார்த்து நான் ஒரு டீகோடிங் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆர்எல்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சிட்டியில் ஒரு மாடர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் சைமல்டேனியஸாக இவங்க 2 பேர் கூடயுமே ரிலேஷனில் இருக்க ஒரு பையன். ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட ரிலேஷனில் இருக்காரு. எண்ட் ஆஃப் த டே அந்த ரிலேஷன் வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நடக்கிற ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நம்ம காமிச்சிருக்கோம். ஆமா. அதான் அதெல்லாம் காமிச்சிருக்கோம். இதுதான் இருக்குமா படத்துல, இல்ல அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்றீங்களா? இல்ல நீங்க பாருங்க எப்படி இருக்கும்னு. நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு. இப்படி ஒரு பெர்செப்ஷன் உங்களுக்கு இருக்குல்ல. பார்க்குறப்ப அது எப்படி மாறும், என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த டைட்டிலை வச்சு டைரக்டர் கிட்டயும் லிஜியோ கிட்டயும் நிறைய கேட்டுட்டேன். ஆனால் உங்ககிட்ட கேட்க நினச்ச ஒரு கேள்வி இப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு தெரியும்ல, இப்படி தான் அவுட் வந்திருக்கு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இந்த படத்துக்கு வேற ஒரு டைட்டில் வைக்க நினச்சா என்ன டைட்டில் சொல்லுவீங்க நீங்கள்? நாட் அ ஜென்டில் உமன். வேற டைட்டில். வேற டைட்டில் என்ன? இது மிகப்பெரிய யோசனையாக இருக்கு. ஆமா, நான் இந்த மாதிரி யோசிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் இருந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டரோட ரிலேட்டடா இருக்கும். அதுக்கப்புறமா இது கேட்கும்போதும் ஆப்டா இருக்குல்ல, இந்த அதை விட இது ஆப்டா தோணுச்சு. அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதனால திடீர்னு நீங்க டைட்டில் சொல்லவே இல்லை மேம் கடைசி வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் இது வந்து அன்னபூர்ணின்னு வச்சிருந்தாங்க. அது வந்து இன்னொரு இது கூட கிளாஷ் ஆனதுனால அப்படியே வி சேஞ்ச் இட் டு ஜென்டில் விமன். அன்னபூர்ணினா ஆனா என்னோட கேரக்டர், அவங்க நேம் பூர்ணி, ரெண்டுமே சேர்த்து அன்னபூர்ணி. இப்போ வந்து ஜென்டில் உமன். நீங்க திடீர்னு கேட்டதால எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போது சொசைட்டியில் இருக்கிற எவ்வளோ விஷயம், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது நடந்துட்டு இருக்கும்போது இப்போ படம் வந்து ரிலீஸும் ஆக போகுது. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து இங்கே கொடுக்க நினைக்கிறீங்க? வெல்கம்ன்றத வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ் வந்து இதை எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியும். நாங்களே அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். அண்ட் டைரக்டர் கூட பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இதுலேருந்து ஏதாவது சோஷியல் மெசேஜோ, இந்த படம் எடுத்ததால இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி எதுவுமே சொல்லலை. அவர் இந்த படம் எடுத்து காமிச்சிருக்காரு. அவர் பார்த்த விஷயங்கள், அவர் ஒரு கதை எழுதி அதுக்கு 2 கேரக்டருக்கு வந்து அவர் உயிர் கொடுத்துருக்காங்க. இவரோட இமேஜினேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா அவர் நம்புகிற விஷயமா இருக்கலாம், அவர் நம்பாத விஷயமா கூட இருக்கலாம், இல்லைன்னா இதை பார்த்து ஏதாவது ஒரு 4 பேர் பேசணும் அப்படின்னு நினச்சி கூட அவர் இந்த கதை பண்ணியிருக்கலாம். ஸோ அது எதுவுமே நாங்கள் சொல்ல வரல. பார்த்துட்டு ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன தோணுது, ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அனா கேரக்டர் நீங்கள் பார்த்ததுமே இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பூர்ணியை பார்த்துட்டு இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஆனால் அந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் வருவார். அவர் அனாவை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும், பூர்ணியை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அதையே அப்படி பார்க்குறாரு. அவங்க போடுற ட்ரெஸ்ஸா, இல்லை நீங்கள் எதை வச்சு அப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் இப்படியான நிறைய கொஸ்டின்ஸ் இந்த படம் பார்க்கும்போது வரும். இந்த படம் முழுவதும் ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் இல்லைனா ஏதோ ஒரு டைலாக்ஸில் உங்களோட ரியல் லைஃப்பில் ஆப்ட் ஆகிற மாதிரியான சீன்ஸஸ் இருந்ததா உங்களுக்கு? மேபி எனக்கு ஒரு மேபி நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் புரியும் ஏன்னு. அதில் ஒரு சீன் இருக்குது, அது ரொம்ப இன்டென்ஸான சீன். அது எனக்கு ரிலேட்டபிளாக தோணுச்சு. பிகாஸ் இட் இஸ் சம்திங் தட் ஹேப்பன் டு மீ இன் மை ரியல் லைஃப். ஸோ அது நீங்கள் சீன் பார்க்குறப்ப மேபி புரியும். ஸோ ஆமாம், அது ஒரே ஒரு சீன் எனக்கு ரிலேட்டபிளாக தோணுச்சு. இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் பிற்போக்காக தான் இருக்குது, இருந்தாலும் கேட்குறேன். பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருப்பாங்க. அதில் மிகப்பெரிய லோடு அப்படின்றது எப்போவுமே ஹீரோ மேலே கொடுக்கப்படும். ஸ்லோமோவாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹீரோயின்ஸ்க்கு என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். லவ் சீக்வன்சஸ் இருக்கும், அந்த ரொமான்ஸ் சாங்ஸஸ் இருக்கும், பிரேக்கப் இருக்கும், இல்லைனா ஸ்டோரி எலவேட் ஆகிற ஒரு நாட்ஸ் இருக்கும். இந்த படத்தில் முழுக்க ஸ்டோரி உங்கள் மேலே ட்ராவல் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி டீசரில் தான் காமிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நான் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கேன்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி ஓவர் பண்ணுறது இருக்குல்ல, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, அது வந்து படத்தை பொறுத்து. இப்போது ஒரு பொண்ணை நம்பி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணாலே அது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க சொல்லும்போதே இல்ல பொண்ணுங்களுக்கு இத குடுத்துறாங்க. அப்படி கிடையாது. இல்ல அந்த அப்படி மாதிரி குடுத்துருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இப்ப எல்லாருமே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸ்டண்ட்ல இருந்து எல்லாமே பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. நீங்க கேட்ட மாதிரி இந்த படத்துல வந்து லிஜோ அதுக்கு முதலே நெறைய படங்கள் ஆமா. பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நான் இப்ப தான் என்னோட கரியரே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா இந்த படத்துல நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துல டிராவல் ஆறது அ பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காத மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ம். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து அ அவ்ளோ அழகா அவர் வந்து காமிச்சிருக்காரு. என்னோட அனா கேரக்டரா இருக்கட்டும், பூர்ணி கேரக்டரா இருக்கட்டும், இவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உயிர் கொடுத்திருக்காரு. அண்ட் அது வடிவமைக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், ம். இல்லன்னா டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைரக்டர் ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க மேம்? ஸோ இப்போ அவரா வந்து எங்களுக்கு ஒரு கேரக்டர் இவங்க தான் இது பண்ண போறாங்க, இவங்க தான் இது பண்ண போறாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இஃப் ஹி வாஸ் வெரி கிளியர் தட் இவங்க இந்த கேரக்டர் பண்றாங்கன்னா இதுதான். நான் இந்த கேரக்டர் பண்றேன்னா இதுதான். இப்போ பூர்ணி மேம் இந்த கேரக்டர் பண்ணாங்கன்னா அதுதான். ஸோ வி வேர் வெரி கிளியர் அபவுட் நாங்க என்ன கேரக்டர்ஸ் பண்றோம், அந்த கேரக்டர்ல என்ன பெஸ்ட்டா குடுக்க போறோம்ன்ற மாரி நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். அதுதான் பண்ணியிருக்கோம் அந்த படத்துலயும். ஸோ நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். எப்படி எல்லா கேரக்டர் சேர்ந்து ஒரு இதுல வரப்போ, ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்க பார்க்குறப்போவே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே இவங்க தப்பு, இவங்க ரைட்டுன்னு ஜட்ஜே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த சிச்சுவேஷன் பொறுத்து. ஸோ படமே அப்படிதான் போறப்போ, உங்களுக்கு கடைசியில பார்க்குறப்போ, என்னடா இது நம்ம ஒரு மைண்ட் செட் இப்ப நீங்க ட்ரெய்லர், டீசர் பார்க்குறப்போ நீங்க ஒரு மைண்ட் செட்ல வச்சிருப்பீங்க. அது கடைசியில போறப்போ அது சேஞ்ச் ஆயிட்டு போவீங்கன்னு எனக்கு சுத்தி தோணுது. சுத்தி என்கிட்ட வந்துடுறீங்களே. அநேகமா மாதர் சங்கத்துல கேஸ்ன்னு நினைக்கிறேன். வாத்தியாரே கேஸ்ன்ற மாதிரி. உங்ககிட்ட என்ன அப்படின்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். தி அக்கேனி அப்படிங்கிற ஒரு படம் பண்றீங்க. அதுக்கப்புறம் வித்தைக்காரன், அதுக்கப்புறம் ஃபைண்டர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருக்கே. அந்த மாதிரியான ஒரு விஷயமே கேட்கணும். எப்படி பிக் பண்றீங்க இந்த ஆக்சுவலா நான் இந்த படம் வந்து வித்தைக்காரன் அண்ட் ஃபைண்டருக்கு முன்னாடி ஷூட் ஓகே. பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் வித்தைக்காரன் and அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஆகாம அப்படியே இருந்துச்சு. இன்னும் அந்த மாதிரி. ஸோ செலக்ட் பண்றதுன்னு இல்ல. ம். எனக்கு அந்த கேரக்டர் புடிச்சிருக்கு, வெயிட்டேஜ் இருக்கு, எனக்கு புடிச்சிருக்கு. இஃப் ஐ நோ ஐ கேன் புல் இட் ஆஃப் நான் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்ல. இப்போ இந்த கேரக்டராகவே வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு படம் பண்ணனா ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இல்லைனா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு இருப்போம்ல. ஸோ அந்த படம் அந்த 2022 எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த டைமில் அந்த கேரக்டராகவே ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த அப்படி போயிருக்கோம் உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல. ம். கேரக்டராலாம் நான் வாழல. ஷூட் கட் சொன்னதுக்கு கட் அப்புறம் கட்டுன்னு லாஸாக மாறிடுவீங்க. வீட்டுக்கு போய் அதுதான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கேரக்டரா மாறுறது when you have intense training அந்த மாதிரி 2-3 மந்த்ஸ் நாங்க ஒர்க் ஷாப் போயிட்டு ட்ரைனிங் போயிட்டு வந்தா அப்படியே வீட்ல அப்படியே நடக்கிறது அப்படிதான் இருக்கும். எங்க படமே ஒரு 19 டேஸ்ல நாங்க shoot பண்ணி 19 முடிச்சிட்டோம். டேஸ்ல முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு அப்படி இன்டென்ஸா அப்படி இந்த டீசர் ட்ரைலர்லாம் இந்த நைஃப் ஷாட்ஸு அப்புறம் இந்த கொலை பண்ண இது மாதிரியானதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. நானா சொல்லலை. டைரக்டர் இந்த காமெடி ஜானர் தானே என்ன சொன்னாரு. டார்க் காமெடின்னு தானே சொன்னாரு. அப்படிலாம் சொல்லவே இல்லை. சொல்லலையா? அவர் சோஷியல் ட்ராமான்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. அவர் மத்த எல்லார்கிட்டயும் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட மட்டும் சோஷியல் ட்ராமான்னு சொல்லிட்டாரு. ரிஸ்கி சீன்சஸ்லாம் இருக்கா உள்ள? இப்போ ரிஸ்கி ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இவங்க பண்ணிருக்காங்கல்ல யூ டன் ஃபைட் சீக்வென்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க. Sequence இருக்கு. ரொம்ப எலாபரேட்டா இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கு. ம். எனக்கு அடிபட்டுச்சு. ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த அடிபட்டது தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அங்க இங்க அடிபட்டுச்சு. ஹரிகிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர், ஒரு பெர்ஃபார்மராக உங்களுக்கு அங்கே இருந்தார்? ஆஹ் அவரோட ஸ்கிரிப்டோட செலெக்ஷன்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே பார்க்கும்போது அதே மாதிரி தான் இந்த படத்துக்குள்ளேயும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் சீன்ஸ் அவர் கூட காம்பினேஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஒரு பூர்ணி கூட இருக்கும்போது இருக்க ஒரு ஹரியும் அனா கூட இருக்கிற ஒரு ஹரிக்குமே அந்த நீங்க டீசர் Difference, பார்க்கும்போது ஆமா. டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பூர்ணிக்கு தெரிய வர இடத்துல ஒண்ணு இருக்கும்ல. ம். அது அது என்னோட நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது ஐயோ சொன்ன கதை சொல்லிடும். ஐயோ சே அப்படி என்ன மேம் இவ்வளோ கான்சியஸாக இருக்கீங்களே? அதுதான் இல்லை சொல்லுங்க மேம், நாங்கள் கட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்ல ப்ராப்ளம் இல்ல இல்லை. எனக்கும் அவருக்கும் இருக்க காம்பினேஷன் சீன்ஸ் அப்போல்லாம் கூட அந்த கேரக்டரா அவர் பண்றது எனக்கு என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் ஒண்ணு பண்றது எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது. ம். அந்த கேரக்டரா அனாவை வந்து அவர் எப்படிலாம் ஹேண்டில் பண்றாரு, அனா கூடயே போயிட்டு அதெல்லாமே ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது நான் பார்க்கும்போது. இப்போது நான் டேரக்டர்கிட்டையும் அவங்க லிஜி மேம்கிட்டையும் பேசும்போது இந்த உமன் சென்ட்ரிக்ன்ற ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லிட்டேன். அவங்க கடைசி வரையும் போட்டு அடிச்சாங்க என்னை.
நீ எப்படி உமன் சென்ட்ரிக் ஏதாவது ஒரு படத்தை நீ மேல் சென்ட்ரிக்னு சொல்றியா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பயங்கரமாக போச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை திரும்ப உங்ககிட்ட எடுத்தோம். நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்ற ஒரே நம்பிக்கையில் கேட்குறேன். ஸோ உமன் சென்ட்ரிக் சாஃப்டா அடிப்போம். போயிட்டு வாடா தம்பி நடிச்சிருக்கீங்களா? ஸோ உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இதுவரை இன்ஸ்பயர் பண்ண உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் என்னவா இருக்குது தமிழில்? எனக்கு தமிழ்ல வந்து நயன் மேம் நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க நிறைய பண்றாங்க. ஸோ லிஜோமோல் நம்ம நம்ம அவங்களே இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் கேட்டீங்கல்ல, மறுபடியும் அதை சொல்லணும்னு நினைக்கல. பட் அவங்களுக்கு தான் நிறைய சுமை இருக்கு. இவங்க ஏன்னா அந்த கதையை அந்த மாதிரி தான் வடிவமைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதனால இவங்களுக்கு நீங்க பெரிய சுமையா பாக்குறீங்க, இவங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கதைக்களம் வரும்போது கண்டிப்பா இவங்களும் அவங்க 100% போட்டு பண்ணுவாங்க. அது இன்னும் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் இருந்தால் சொல்லுங்க. அருவி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதித்தி பாலன் மேம் அது எனக்கு ரொம்ப அது பார்த்து அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அது ஒரு உமன் நீங்கள் சொன்ன மாதிரி உமன் சென்ட்ரிக் படம். ஸோ ஊர்வசி மேமோட படம் எல்லாம் வந்து ரொம்ப மகளிர் மட்டும்னு ஒரு படம் இருக்கும். அதெல்லாம் பயங்கர படம். மலையாள படம்லாம் ஒன்று ரீசன் படத்தோட டைட்டில் நான் மறந்துட்டேன். அவங்களும் பார்வதி அவங்களும் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். உள்ளொழுக்கு படம் உள்ளொழுக்கு உள்ளொழுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமான படம் அதெல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்ல இந்த மாதிரி நிறைய வரணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. ஆக்சுவலாக இப்போ இருக்க சொசைட்டியில் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற உமன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே வந்து இப்போ மாடர்ன் சொசைட்டி அப்படி கிடையாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த 2 கேரக்டரை இப்போ சொசைட்டியில் எப்படிப்பட்ட கேரக்டர் வளர்றது கஷ்டம்? இது பி அண்ணா ஆர் பி பூரணி, விச் ஒன் ஈஸி ஆர் விச் ஒன் டஃப்? அப்படி லைக் ரியாலிட்டியில் சொல்றதே வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, லைக் ரியாலிட்டியில தான் சொல்றேன். reality. இப்போ எனக்கு ட்ரெடிஷ்னல் வேர் போடுறது பர்சனலாக என்னை வச்சு சொல்கிறேன். எனக்கு ட்ரெடிஷ்னல் வேர் போடுறது தான் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கம்பேர் டு மாடர்ன் ட்ரெஸ். ஆனால் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேனா போடுவேன். இப்போ நான் கோயிலுக்கு போகும்போது நான் ட்ரெடிஷ்னல் வேரில் போவேன். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டில் நடக்குது, இல்லை எனக்கு இன்னைக்கு சாரீ தான் கட்டணும், இல்லை எனக்கு ஹாஃப் சாரீ தான் போடணும்னு ஆசையாக இருக்கும்போது போடுவேன். இதே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போகிறேன், ட்ரிப் போகிறேன், இந்த மாதிரி இடத்துல என்னால் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட முடியும். அப்படி இருக்கும்போதே ட்ரெஸ் போடுறாங்கன்றதுக்காகவே அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஜட்ஜ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இந்த பொண்ணு இப்படி, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இந்த பொண்ணு இப்படி தான், ட்ரெடிஷ்னலாக போட்டால் இந்த பொண்ணு லைக் இவங்க வச்சிருக்க ஒரு சில இதுக்குள்ள நல்ல பொண்ணுன்ற கேட்டகரி அந்த ஃப்ரேம்ஸ்குள்ள வருவாங்க. இந்த மாதிரி போடுறதால இல்லை இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுட்டே இன்னுமே அந்த ஜட்ஜ்மெண்டல் இருக்கு. அதுவே வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயமே கிடையாது. அது எப்போ மாறும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மாறணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த கருத்துக்கு நான் எந்த பதில் கருத்து சொன்னாலும் மறுபடியும் கேஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் சொல்லுங்க மேம், இப்போ சொசைட்டியில் அண்ணாவாக இருக்கிறது கஷ்டமா இல்லை பூரணியாக இருக்கிறது கஷ்டமா? ஜென்ரலாக இப்போ அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆனா இல்லை பூர்ணின்னு சொல்கிறப்போ 2 பேருக்குமே அவங்கவுங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆப்வியஸாக இப்போ அவங்களுக்கா இருக்கட்டும் இவங்களுக்கா இருக்கட்டும் அவங்க சைடில் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கட்டும். ஸோ எது கஷ்டம்னு எனக்கு சொல்ல தெரில. அவங்க லைஃப்பில் அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ இது பண்ணாதான் இப்படி இருந்தால் தான் கஷ்டம் இருக்காது, இப்படி இருந்தால் கஷ்டம் இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரில. அவங்க சொன்ன மாதிரி அந்த வெறும் அவங்க அப்பியரன்ஸ் இல்லை அந்த ட்ரெஸ் வச்சே ஜட்ஜ் பண்ணுறோம். மாடர்னாக இருக்காங்கன்னா ஜாலியாக இருக்காங்க, வெளில சுற்றுறாங்க, வீட்டிலே இருக்காங்களா பாவம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணோம், ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ணோம். அந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணோம், ரிலேட்டிவ்ஸை ஃபேஸ் பண்ணோம், ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணோம், அவங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் கஷ்டம் எங்களுக்கு தான் வந்து ஜாலின்னு என்னால் சத்தியமாக அது பிரித்து சொல்ல தெரில எனக்கு. ஒரு படம் ஒர்க் பண்ணும்போதும் அந்த ஷெட்டில் பயங்கரமான நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். ஹாப்பியாக சேடாக இல்லைனா இரிட்டேஷனாக எவ்வளோ மூமெண்ட்ஸ் வந்துருக்கும். பட் நம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவோம்ல. ஸோ உங்களுக்கு இந்த ஜென்டில் உமன் ஷெட்டில் நடந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் நாங்கள் இல்லைனா மறக்க முடியாத ஒரு எவர்கிரீன் மூமெண்ட் இருக்கும்ல, இது எப்பயுமே மறக்க மாட்டேன், ஜென்டில் உமன்னாலே எனக்கு இது ஞாபகம் வந்துடும் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்? இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ணதே சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பேசிக்கிறதுக்குலாம் அவ்வளோ டைம் எல்லாம் இருக்குல்ல. சொன்னாங்க 19 டேஸில் ஷூட் பண்ணோம், கண்டினியூஸாக ஷூட் இருந்தது. ஸோ பேசிக்கிறதுக்கு டைம் இருக்குல்லையா ஒருத்தங்க. ஆனால் எனக்கு லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது, ஹரி கூட ஷேர் பண்ணதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் லிஜோ அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்க ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அண்ட் எங்கள் டிரெக்டர் கூட இந்த படத்தில்
நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல பிஜிஎம் எப்பவுமே பின்னாடி போயிட்டே இருக்கும். இந்த சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போதும். ப்ரீவியஸ் இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தேன். ஒரு படத்துல வந்து லாஸ்ட்டா தான் நம்ம போயிட்டு பார்ப்போம். எல்லா பிஜிஎம்லாம் செட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு படமா பார்ப்போம். ஆனா எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து எப்பவுமே ஏதாவது சாங் போயிட்டே இருக்கும். அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு ஏத்த மாதிரி தான் எங்களோட நாங்க நடிக்கிறது எல்லாம் இருக்கும். எமோஷனல் சீன்னா ரொம்ப டெப்த்தான ஏதாவது ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே எனக்கு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எங்கள் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணதே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு ஃபைண்டருக்கு முன்னாடியே பண்ண ஃபில்ம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு படத்தில் ஆல்ரெடி இது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஆர்எல்ஸ் ரியல் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தால் அது யாராக இருக்கும்? இல்ல ஆக்சுவலாக எனக்கு இந்த கேரக்டர் சொன்னப்போ ஒரு இன்டென்ஸ் சீன் இருக்குது, அதுக்கு மட்டும் நான் ஒரு ட்ரைனிங் தரேன்ற மாதிரி டைரக்டர் சார் சொன்னார். அதுக்கு மட்டும் ஐ வாஸ் ட்ரெயின்ட். அந்த வந்து பயங்கரமாக அந்த இன்டென்ஸ் சீன் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 2 days மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துனாங்க. ஒர்க் ஷாப் தான். ஹிடன் சென்ட் மீ எனி ரெஃபரன்சஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நான் பார்த்தேன்னா நான் அவங்கள மாதிரி நடிக்கணும்னு நினைப்பேன் தவிர்த்து என்னோட எசன்ஸ் அங்கே வராதுன்னு எனக்கு தோணும். ஸோ இது மாதிரி ஒரு சீனு நான் அங்கே இருந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்ற மாதிரி தான் அவர் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ ரெஃபரன்ஸாக எனக்கு எதுவுமே சொல்ல, பட் ஒர்க் ஷாப்பாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின் போத் ஆஃப் யூ, ஏன்னா அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க, டைம்ஸ் அப்னு நினைக்கிறேன் நமக்கு. இந்த ஜென்டில் உமன் ஃபில்ம் வந்து என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லும்? இதை வந்து எதுக்கு பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்போலாம் படம் போடும்போதே சொல்லிடுறாங்க மேம், 18+ வாங்க, அடல்ட் வாங்க, குழந்தைகள் வராதிங்க, இவங்க பார்க்காதீங்க, அதாவது ஃபேக் லவர்ஸ் பார்க்காதீங்கன்ற பல அது மாதிரி அது மாதிரி பல படங்களுக்கு டிஸ்க்ளைமர் இப்போலாம் போட்டுடுறாங்க. அது மாதிரி நம்மளும் இதிலே அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறேன் நான், இது யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திடீர்னு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கொண்டாடும் வெற்றின்னு வரும். ஸோ இது யார் கொண்டாடும் படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொண்டாடுவாங்க அந்த இதுக்கெலாம் நாங்கள் போகவே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு எங்கள் டைரக்டரோட ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவர் நினச்சதை வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் வந்து பாருங்கன்னு நாங்கள் சொல்லலை. எல்லாருமே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த படம். பட் படம் பார்த்துட்டு போகும்போது ஓ இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு 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 கொஞ்ச நேரம் யோசிக்க வைக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபில்ம், அது மட்டும் சொல்கிறேன். பிகாஸ் பாட்டு கேட்கலாம், காமெடி அந்த மாதிரி இல்லாமல் ட்ரெய்லர் பார்க்குறப்போ டீசர் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் இட்ஸ் வெரி இன்டென்ஸ். ஸோ 2 பேரோட வாழ்க்கை எப்படி சைமல்டேனியஸாக போய் எப்படி முடிய போகுது, அது என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் நடக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் போய் பாருங்கள். இது ஒரு இன்டென்ஸான ஃபிலிம். நீங்கள் ஜாலியான படம்னா அப்போ அவங்களோட ஹவுஸ் கீப்பிங் போய் பாருங்க, அது முடிச்சுட்டு எங்கள் படம் வந்து பாருங்க. பரவாயில்ல, ஒரு இன்டர்வியூல 2 ப்ரொமோஷனா? ஓகே, ஜாலி வேணும்னா ஜாலி இருக்கு. ஓகே. இன்டென்ஸ் இது ஒரு ஆடியோ லான்ச்ல தில்ராஜ் சொல்லுவார் மேம், சாங் வேணுமா, சாங் இருக்கு, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. அதான் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டான்ஸ் பாட் லைக் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல இருக்காது. 2 கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அது ஜஸ்டிஸ் பண்ணிருக்கோம் நம்புறோம். ஓகே, நானும் ரொம்ப நம்புறேன் இந்த படம் வந்து இப்போ நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி மேம் உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ.